வணக்கம். ஆன்மீக செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்து காலை 9:45 மணியளவில் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் விழாவான வரும் மார்ச் 31ஆம் தேதி நடக்கிறது. பங்குனி உத்திர தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழாவான வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. ராணிப்பேட்டை சோளிங்கர் பஜார் தெருவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடந்தது. இன்று மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு கனக குசலாம்பாள் சமேத சோழபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக 108 பால்குட ஊர்வலம் கோயிலை வந்து அடைந்தது. சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம், 108 கலச பூஜை, 108 சங்கு பூஜை செய்தனர். சிவசிவ கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நறுக்குடி, பூமிடாகை பகுதியில் ஸ்ரீராமதேவர் சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இதன் கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி தினமும் ஸ்ரீராமதேவர், சித்தர் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மண்டல பூஜை நிறைவு நாளையொட்டி ஊசியிலை சுவாமி விஜயகுமார் சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீராமதேவர், சித்தர் சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம், அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டலாபிஷேக பூஜைகள் மதுரை அழகர் கோவில் ஸ்ரீராமதேவர், சித்தர் சிவனடியார், சிவராகவன் சுவாமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.